வணக்கம். இன்று கனடா தேர்தல். கனடாவில் இருக்கும் டொரண்டோ வெங்கட்டுடன் உரையாடல். வணக்கம் வெங்கட். வணக்கம் பாலா. கனடா தேர்தலை பத்தி சொல்லுங்க. என்னெல்லாம் கட்சி இருக்கு? யாரு யாரும் போட்டி போட்டுக்கிறாங்க? அமெரிக்கா மாதிரி ரெண்டே கட்சி தானா? என்ன நடக்குது அங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆம், உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா கனடா வந்து ஒரு உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கனடா எப்பொழுதும் ஒரு சலனம் எழுப்புகிற நாடு கிடையாது வந்து. ஏன்னோ ஆனால் கொஞ்சம் சில நாட்களாக இந்தியாவுக்கும் கனடாக்கும் இடையில அப்படி கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கு வந்து. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சாரி கனடாக்கும் சைனாவுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில மாபெரும் பிரச்சனை. அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், ட்ரம்ப்னு பேர். அதுக்கு பேர் வந்து அது வந்திருக்கு. ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு நார்மலாக வந்து இங்கே எலெக்ஷன் நடந்ததுனாக்க இங்கே உள்ளூர்காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். 4 வருஷத்துக்கு ஒருத்தங்க யாராவது இருப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கோம் வந்து. ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிள் டெமோக்ரஸி இது வந்து. ஆம், என்னன்னாக்கா இங்கே வந்து நீங்கள் தெரியும் வந்து கனடா வந்து பரப்பளவில் வந்து உலகத்தில் பெரிய நாடுகளில் ஒன்று வந்து, மூன்றாவது பெரிய நாடு. ஆனால் ஜனத்தொகை வந்து அது ஒரு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னாக்கா அமெரிக்காவோட 1.5 பங்கு இங்கே ஏரியா அதிகம் வந்து. ஆனால் அமெரிக்காவோட 10ல் 1 பங்கு தான் பாப்புலேஷன் இங்கே. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இங்கே நார்த்தில் இருக்கிறதெல்லாம் குளிர் பிரதேசங்கள். அங்கே வந்து வசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து சொல்லப்போனால் வந்து கனடாவோட பாப்புலேஷனில் அபவுட் 90% வந்து அமெரிக்காவோட பார்டரை ஒட்டி ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கு எல்லாம் வந்து. ஸோ இது ஒரு மாதிரி இன் ஒன் சென்ஸ் இது வந்து அப்படியே என்னன்னாக்கா இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து எல்லா முக்கியமான நகரங்கள், முக்கியமான வேலைவாய்ப்பு வசதிகள் எல்லாமே வந்து கனடா அந்த அமெரிக்கன் பார்டரை ஒட்டியே இருக்கு இங்கே வந்து. ஓகே. எலெக்ஷன் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான எலெக்ஷனாக நடந்துட்டு இருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னாக்க நான் வந்து ஒரு 24 வருஷம் ஆகுது கனடாக்கு வந்து. நிறைய எலெக்ஷனை பார்த்துட்டேன் நான் வந்து. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக பேசலாம். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சியல் எலெக்ஷன், அதாவது வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து எதுவும் நடந்ததா தெரியல எனக்கு வந்து. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பாஸ்ட்ல. ஆனால் வந்து இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய முடிவு வந்து கான்சிக்வன்சியலாக இருக்கும். கனடாவோட வருங்காலத்தை தீர்மானிக்கும் இது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, எகைன் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு. அதாவது ட்ரம்ப்போட அந்த கேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வந்து. என்னன்னாக்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்ப வேண்டியது, கலப்பி ஏதாவது தப்பு பண்ண வேண்டியது, அதில் எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு தப்பை பண்ண வேண்டியது, அதுக்கு மேலே இன்னொரு தப்பை பண்ண வேண்டியது. ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் பீப்புள் இன் த ரியாக்டிவ் மோட். ஐ மீன் லைக் அதனால யாருமே வந்து நோபடி கேன் புட் எனிதிங் மீனிங்ஃபுல் அகேன்ஸ்ட் ஹிம் ஆக்சுவலி வந்து. ஆம், அந்த மாதிரி ஒரு பெரிய வெடிகுண்டு தூக்கி போட்டது என்னன்னாக்க கனடாவை வந்து அமெரிக்காவோட 51வது மாநிலமாக நான் வந்து சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்க ஆசைப்படுறேன். கனடா மட்டும் இல்லை, கிரீன்லாந்து, ஆமா. கொஞ்சம் விட்டாக்க சைனா கூட சேர்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அவர் ஸ்பெயின் போலண்ட்லாம் கூட சேர்த்துன்னு இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு அஹ், எங்களுக்கு இங்க இருக்கிறவங்க, கனடால இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்னன்னாக்க, இந்த சோகால்டு இன்டெலிஜென்ஷியா அமெரிக்காவில் வந்து இந்த படித்தவங்க, குறிப்பா வந்து சொல்ல போனாக்க அகடமியால இருக்கிறவங்க, லாயர்ஸ், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து அரசாங்கம் ஏதாவது தப்பு பண்ணும்போது முதல் குரல் எழுப்புறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்து யாருமே எதிர்த்து ஒண்ணுமே எதுவுமே பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா எகெயின் ஐ மீன் லைக் ஐம் நாட், இட்ஸ் நாட் டு பிளேம் எனிபடி. ஏன்னாக்கா யாருக்கும் ரியாக்ஷன் பண்றதுக்கு ஹி இஸ் நாட் கிவிங் எனி டைம். ஓகே. அதனால ஆல் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட் ஆர் ஒரு மாதிரி வந்து அவங்கள அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது கனடாவோட வந்து பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால தெர் இஸ் எனார்மஸ் கிராவிடேஷனல் புல் இங்கே வந்து. அமெரிக்காவில் என்ன ஆ, நடக்குதோ அது இங்கே நான் ரொம்ப பார்க்கும்போது, பாதிக்குது. நான் இன்னொன்னு பார்த்தேன்னா, அதாவது ஒரு வெளியாளா இதை பார்க்கும்போது, மார்க் கார்னி வந்துட்டு நல்லா படிச்சவர் தானே, ரொம்ப பெத்த மேதை. அவரே ட்ரம்ப்புக்கு நல்ல ரொம்ப ஆதரவா, ரொம்ப இல்ல 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 இல்ல, அங்கமா, அதாவது என்னன்னாக்க, ரொம்ப அன்பா பேசுறாரு, அப்படியே தேனொருக. இல்ல இல்ல அது அது என்னன்னாக்க, ம்,
ஓகே, கொஞ்சம் கொச்சையா சொல்றது அப்படின்னாக்க என்னன்னாக்க ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் அது வந்து. ஏன்னா அதை போய் வந்து ஏதாவது சொல்ல போக அது இந்த நேரத்தில் ஏதாவது வந்து எழுப்பி விட்டு போகும், யாரு பார்ப்பாங்கன்னு வந்து கொஞ்சம் பார்ப்போம், இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். பட் ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று கொடுக்குறேன். நான் வந்து கனடாவில் வந்து எலெக்ஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு வந்து இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இது வந்து அமெரிக்கா மாதிரி கிடையாது, டைரெக்டாக வந்து இங்கே லீடரை வந்து ஓட் போட்டு எடுக்கிறது கிடையாது வந்து. நம்ம இந்தியா மாதிரியோ பிரிட்டன் மாதிரியோ எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அந்த எம்பிக்களோட லீடர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் வந்து. அதனால வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி வந்து இது சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அதிகாரம் கிடையாது. இது வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதனால செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அமெரிக்காவோட இன்னும் கொஞ்சம் அதிகம் இங்கே வந்து. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்சஸ் வந்து அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இருக்கிறதுல. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிமிலர் வந்து எல்லாம். அங்கே இருக்கிற எலெக்ஷன் எப்படி நடக்குதோ இங்கே அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்தியாவில் நடக்கிற மாதிரியோ அமெரிக்காவில் நடக்கிற மாதிரியோ தேர்தல்ங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய கேளிக்கை கூத்தே கிடையாது இங்கே வந்து. அமெரிக்காக்காரங்க வந்து நாங்கள் பார்த்து ஒரு வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, அமெரிக்காவில் எலெக்ஷன் இல்லாத நாளே கிடையாது வந்து. அது எலெக்ஷன் பண்ணி முடிஞ்சு வந்த உடனே திருப்பி உடனே தே வில் ஸ்டார்ட் கேம்பெயின். நிச்சயமா, நிச்சயமா. அதுக்கப்புறம் மிட் டேர்ம் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது நடக்கும். யா, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து பர்பச்சுவலா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் பத்தி வந்து. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஆமா. இப்பவே என்ன சொல்றாங்க, யாரு அடுத்த டெமோக்ராட் சைட்லங்கிறதுக்கு இப்ப கடும் போட்டி. புக்கர் இந்த பக்கம், நியூசம் ஒரு பெரிய இதே ஓடின்னு இருக்கு. இல்ல, அது அதாவது அது அது பெட்டிங்ல இருந்து. தோத்த கட்சி வந்து அந்த மாதிரி பிளான் பண்றது கூட ஒரு மாதிரி சொல்லலாம். ஜெயிச்ச கட்சியும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க வந்து. அதை பார்த்தா தான் ஒரு மாதிரி எங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் இங்க பார்த்தாக்க வந்து. ஆம், இன்னொன்று வந்து இந்தியா மாதிரி இந்த இந்தியா மாதிரி ரொம்ப சத்தமா இங்க எலெக்ஷன் நடக்கிறதெல்லாம் கிடையாது இங்க வந்து. இங்க எலெக்ஷன்னா எப்படின்னாக்க சொல்லி ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் வந்து. அந்த ஒரு மாசத்துல வந்து அதுக்குள்ள தான் நீங்க கேம்பெயின் பண்ணணும் எல்லாம் வந்து. இந்த கேம்பெயினிங்க்கு இப்போ இன்னொரு வேடிக்கை என்னன்னாக்கா, இப்போ இந்தியாலேயோ அமெரிக்காலேயோ வந்து தேர்தலில் வந்து ஒரு பணபலம் வந்து ஒரு பெரிய முக்கிய காரணியாக இருக்கும். அமெரிக்காவில் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப ஆமா, சிரிப்பான விஷயம் என்னன்னாக்கா, அதிகபட்சம் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து, பணம் திரட்டுறதுங்கிறது வந்து ஒரு முக்கிய தகுதியாக கருதுறாங்க அமெரிக்காவில் வந்து. ஆமா, ஆஹ் இது வந்து இங்கே கிடையாது வந்து. கனடாவில் கிடையாது வந்து. பணம் வந்து ஒரு பெரிய காரணி கிடையாது. பணம் தேவைப்படும் கட்டாயமாக வந்து. ஆனால் பணம் வந்து ஒரு முக்கியமான காரணி கிடையாது இங்கே வந்து. இங்கே பணத்தை பற்றி எதுவுமே, எலெக்ஷன் அண்ட் பணம் ரெண்டையும் சேர்த்து பேசினா அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கும். அது வந்து பேட் கனெக்டேஷனில் ஏதாவது பணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து. பணம் சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இங்கே யாரும் பேசுறது கிடையாது வந்து. ஆம், இந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் எலெக்ஷனில் வந்து நம்ம ஊரில் இப்போ போடுவாங்கல்ல, முதல் வாரத்தில் வசூல் அப்படின்னு சினிமாவில் போடுவாங்க வந்து. ஆஹ், ஐயா, அது வசூல் பண்ணினா என்னய்யா, படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தானேயா முக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த மாதிரி யாருமே ஆஹ், பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆமா. அந்த மாதிரி இதான் கிடையாது இங்கே வந்து வந்து மெதுவா இப்போ பொதுவா வந்து பார்ட்டி மெயின் திங் வந்து. பார்ட்டிக்கு அடுத்தபடி லீடர் வந்து. தோ இந்த எலெக்ஷன்ல வந்து லீடர் வந்து பார்ட்டியை பிரட்டி போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு இங்க வந்து இப்ப. ஆஹ். ஆம், இன்னொன்று என்னன்னாக்க, இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு அவனை எதிர்த்து இவன் எதிர்த்து பேசுறது, அவங்க எதிர்த்து பேசுறது அப்படின்னா வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பார்க்க முடியாது. அதிகபட்சமாக என்னன்னாக்க, எங்கள் வீட்டு வாசல்ல லான்ல வந்து ஒரு தட்டி வச்சுட்டு போவாங்க வந்து. 3 அடிக்கு 3 அடி மேக்ஸிமம் சைஸ் அலௌடு வந்து. இன்னொரு சைஸ் 2 அடிக்கு 2 அடி. இந்த அதுக்கு மேலே வந்து பெருசும் பார்க்க முடியாது, சின்னதும் பார்க்க முடியாது. இது மாதிரி ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அது வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வைக்கணும் அவங்க வந்து. அந்த மாதிரி வைக்க முடியாது. அதனால வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிலாம் அப்படிலாம் இருந்தாக்க வந்து அப்புறம் ஜனங்களுக்கு வந்து எப்படி தெரியும் தலைவரை பற்றியோ அவங்களுடைய கொள்கைகளை பற்றியோ எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு என்னன்னாக்க, ஓல்ட் ஸ்டைல் டெமோக்ராட்டிக் டூல்ஸ் தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க இன்னும் வந்து. அது என்னன்னாக்கா, பத்திரிகைகள் எழுதுகிற ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ், அப்புறம் டிவியில் வர்ற லீடர்ஷிப் டிபேட், ஒரு 4 டிபேட் 3 டிபேட் நடக்கும் வந்து. அந்த அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் டோர் டு டோர் நாக்கிங், வீட்டில் கதவை தட்டி வந்து கேட்டு நாங்கள் இந்த இதுல மாதிரி. இடையூறு பண்றதுக்கு நான் கேள்வியை மறந்துடுவேன்னு நினைக்கிறேன், எழுதி வச்சுக்கலான்னு. சொல்லுங்க. இருந்தாலும் ரெண்டு கேள்வி தோணுச்சு. முதல் கேள்வி இப்பதான் ஞாபகம் இருக்கு, ரெண்டாவது கேள்வி மறந்துட்டேன். சோ முதல் கேள்வி வந்து இந்த இதனால சின்ன பசங்க எல்லாம் வராங்களா ஓட்டு போடுறதுக்கு? அமெரிக்கால அந்த இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கு பல்வேறு வரிகள் பண்றாங்க. ராக் த ஓட்டுங்கிறாங்க. டெய்லர் ஸ்விஃப்ட்ல இருந்து எல்லாரும் இது பண்றாங்க, ஓரளவு பிரச்சாரம் பண்றாங்க.
நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ வயசானவங்க மட்டும்தான் வந்து ஓட்டு இல்ல போடுவாங்களோன்னு ஒரு அது பயம் இருக்கு. என்னன்னாக்க யூத் என்கேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இடையில குறைஞ்சிக்கிட்டு இருந்தது வந்து நீங்க சொல்றது ரைட்டு தான் வந்து அது என்னன்னாக்க ஒரு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொஞ்சம் இந்த சிமிலாரிட்டி நீங்கள் வந்து ஒபாமா எலெக்ஷன் அமெரிக்காவில் சொல்கிறத வச்சு புரியும் உங்களுக்கு. ஒபாமா வரும்போது ஒரு இளைஞர்களுடைய அலை ஒன்று நிறையா வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்போ வந்து. ஆமா. அதே மாதிரி கனடாவில் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இதுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து அதை விட்டு அதை பற்றி கவலையப்படாமல் போயிட்டு இருந்த சமயத்தில் எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு இருந்த சமயத்துக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வந்தாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ஹி அட்ராக்டட் லாட் ஆஃப் யூத் அட் தட் டைம். அவர் வந்தப்ப வந்து ஹி ஹிம்செல்ஃப் வாஸ் வெரி யங். அவர் வந்து யங் அண்ட் கரிஷ்மேட்டிக். ஸோ அதனால ஒரு மாதிரி ஹி அட்ராக்டட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சமயத்தில். அப்படின்னா நீங்க சொன்னதோட அது கொஞ்சம் முரண்படல. தலைவர்கள் வச்சுதான், அதாவது கட்சிகள் கட்சி கொள்கைகள் வச்சுதான் தலைவர்கள் உருவாராங்கிறது அங்க கொஞ்சம் அடிபடல. ஏன்னா நான் இவரையும் பார்த்தபோது, பியரை இங்க பார்த்தபோது, அவர் ட்ரூடோவை கிண்டல் பண்ணியே புகழ் பெற்றாரோ, அதாவது கொஞ்சம் ட்ரம்ப்போட அஸ்திய, அதாவது இல்லை அவரோட கொஞ்சம் புத்திய. கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையாவே வந்து அது வந்து என்னன்னாக்க நீங்க அதுக்குன்னு நான் முழுக்க முழுக்க சொல்ற மாதிரி அதாவது நான் அடுத்தது அதுக்கு தான் வரதா இருந்தேன். இந்த வந்து நியூஸ் பேப்பர் டிவி எல்லாம் சொன்னா கூட சோஷியல் மீடியா டிக்டாக் ஷார்ட் வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டூல் இங்கே வந்து. ஸோ அதுவும் நிறையா இருக்குது. சின்ன பசங்களெல்லாம் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க. எல்லா பார்ட்டியும் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிக்காக பயன்படுத்துகிறாங்க. நிறையா இருக்கு வந்து. ஸோ தட் இஸ் த திங் வந்து. அது இப்போ எனக்கு வந்து ஓட்டு போடுற வயசுல பையன் இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசும்போது தெரியுது. அதாவது வந்து அவங்களுக்குள்ள தே டாக் எ லாட். பர்டிகுலர்லி இந்த எலெக்ஷன்ல நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. என்னன்னாக்க இந்த த்ரெட்டு வருது கனடாவோட சாவரனிட்டிக்கு ஒரு த்ரெட்டு வருது வந்து. ட்ரம்ப் வந்து 51st ஸ்டேட்டாக சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்க வாட் இஸ் கனடா? கனடாங்கிறது என்ன வந்து கனடா இன் வாட் வே ஆர் வி டிஃப்ரெண்ட் ஐ மீன் லைக் அண்ட் ஒய் டு வி வேல்யூ அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன வீடியோலாம் நிறைய பசங்க போடுறாங்க வந்து. இது மாதிரி வந்து என்னதான் இருந்தாலும் வந்து நான் என்னுடைய ஃப்ரீ ஹெல்த் கேரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசு பையன் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு தகுதியே வராத பையன் வந்து வீடியோ போடுறான் வந்து. நான் வர்ற வரைக்கும் இதை காப்பாற்றி வைங்க இதை அப்படிங்கிற மாதிரி போடுறான் வந்து இந்த மாதிரி வந்து. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் மீடியா அதாவது என்னன்னாக்கா இந்த பாலிசி பேஸ்டு இதுவே வந்து ஒரு மாதிரி யூத்தை வந்து ரீஇக்னைட் பண்ணியிருக்கு இப்போ வந்து. அதனால அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கு இங்கே வந்து. இப்போ இப்போ இருக்குன்னு தோணுது வந்து. பொதுவாக இந்த எலெக்ஷனில் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நிறையா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு போல் வில் பி வெரி ஹை. என்னன்னாக்கா இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா இங்கே வந்து ஒரு நாள் ஓட்டிங் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆ, வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு போலிங்னு ஒன்று இருந்தது வந்து. அப்போ வந்து அது ஐ திங்க் 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 21ஆம் தேதி வரைக்கும் இருந்தது வந்து 4 நாளைக்கு வந்து. அந்த 4 நாளில் வந்து நீங்கள் முன்னாடியே போய் ஓட்டு போட்டு நான்லாம் போட்டேன். நான் முத நாளே போய் 18ஆம் தேதியே போய் ஓட்டு போட்டேன். நான் போயிட்டு கூட்டம் இருக்காது. நேராக போய் நம்ம பாட்டுக்கு போய் போட்டுக்கலாம் வந்து. நம்பர் ஆஃப் பூத் வந்து குறைச்சலாக இருக்கும். ஒரு 10 பூத்துக்கு ஒரு பூத்து தான் வச்சுருப்பாங்க அட்வான்ஸ் போலிங்க்கு. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு நேராக போய் ஐடியை காட்டிட்டு ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து. ஸோ அதில் வந்து இந்த வருஷம் என்னன்னாக்க அப்ராக்சிமேட்லி 7.5 மில்லியனுக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க. அது டோட்டல் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து 28 பாயிண்ட் சம் மில்லியன்ஸ் வந்து இங்கே. ஸோ நாலில் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் போலிங்லேயே ஓட்டு போட்டாங்க. 25% டேர்ன் அவுட் வந்து அட்வான்ஸ் போலிங்லேயே ஆயிடுச்சு. பரவாயில்லையே, ரொம்ப நல்ல எண்ணம் அது. ம் அது என்னன்னாக்க நிறைய வசதி அது. என்ன இப்போ என்ன மாதிரி இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படின்னா வேலையிலேருந்து வீட்டுக்கு 6 மணிக்கு வந்தேன்னாக்கா அப்புறம் எனக்கு 2 3 மணி நேரம் தான் டைம் இருக்கும் ஓடி போய் ஓட்டு போடுறதுக்கு வந்து. அங்கே போய் க்யூவில் நிற்க வேண்டியிருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் வந்தாக்க க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அட்வான்ஸ் போலிங்கில் போய் போட்டு வந்துடலாம் போயிட்டு. ஸோ அது வந்து இஃப் தட் இஸ் எனி இண்டிகேஷன் வந்து ஒரு 25% போட்டிருக்காங்க அப்படின்னாக்க இந்த வருஷம் ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து நிறையா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க வந்து. ஆ. அது அகெயின் ஐ மீன் லைக் ட்ரம்ப் ஹேஸ் கேல்வனைஸ்டு தி கனடியன் டெமோக்ரஸி வந்து. எல்லாம் ஒரு விதத்தில் கடைசியில் நாரதர் கழகம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா நல்லா தான் இருக்கும் வந்து.
பட் ஆனா என்னன்னு ஆ. தெரியல, எப்படி முடியும் என்னன்னு தெரியல வந்து. நீங்க ஆஹ் ஓட்டு போட்ட விதம் பத்தி சொல்லுங்க. இங்க வந்துட்டு இன்னும் பேப்பர் ஓட்டுக்கள் வச்சுக்கணுமா வேண்டாமா இங்கங்கிறது அமெரிக்கால. இந்தியால தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து பட்டன் அமுத்தினா அவ்வளவுதான். அதுக்கு ஆமா. பேப்பர் ட்ரெயில் கிடையாது இந்தியால. இங்க வந்து அஹ், ரெண்டும் இருக்கு. இங்க வந்து ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னாக்கா, ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் போனீங்கன்னாக்கா அது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் அது. கனடால வந்து எல்லா ப்ராவின்ஸ்லையும் இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஃபெடரல் எலெக்ஷன் வந்து பேப்பர் ஓட்டிங் தான் வந்து. ஆஹ் ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, இந்த பேப்பர் ஓட் அது இந்த முக்கியமாக என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் வந்து நான் இந்தியாவில் இருந்தப்ப ஓட்டு போட்டப்ப ஆர்வத்தோட வந்து ஒரு இளைஞனா ஓட்டு போட்டப்ப எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பூத் கேப்சரிங் அப்படி இப்படி கள்ள ஓட்டு அது இதுலாம் நடக்கும் வந்து எல்லாம் வந்து. நிச்சயமா. அதே மாதிரி அமெரிக்கால வந்து அந்த ஜெரிமாண்டரிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஓட்டர் சப்ரஷன் அது மாதிரி எல்லாம் நடக்கும் வந்து. இங்க வந்து தெர் இஸ் நோ ஆக்டிவ், எந்த பார்ட்டிலையுமோ இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட்லையுமோ அது யாருக்கும் ஓட்டு போடாம இருக்கணும், அவங்க ஒருத்தர் ஓட்டை வந்து நம்ம திருடணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது இங்க வந்து. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு 25 வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஓட்டு திருடுறது இல்லாட்டினா வந்து ஓட்டர்களுடைய போக்கை வந்து சும்மா அப்படி பார்டரை தள்ளி வச்சுக்கிறது, அங்கே பார்த்தாக்கா அந்த அந்த வேலி எந்தாண்டையும் அந்தாண்டையும் தள்ளி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஆ. இந்த விளையாட்டெல்லாம் கிடையாது இங்க ஓ, வந்து. ஜெரிமேண்டரிங் கூட கிடையாது. அதெல்லாம் கிடையாது வந்து. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க ஆனா வந்து. இன்னொரு கேள்வி அதோடய. அப்ப நாம என்னதான் ஏன் எங்கெங்கயோ எலெக்ஷன் போயிட்டு பண்றீங்க இருக்கோம். அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஓகே, நம்ம இன்னொன்னு பண்ணுவோம். பட் முக்கியமா நான் கேட்கணும்னு நினைச்சது, இப்ப கன்சர்வேட்டிவ்ஸ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் விகிதாச்சாரப்படி அவங்க தான் பெரும்பான்மை வச்சுட்டு இருக்காங்க ஒரு 2 3 தேர்தலா. இந்த தேர்தல்ல கூட அவங்க பெரும்பான்மை அடையலாம். ஆனாலும் பாவம் நம்ம எம்பி சீட்டு மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்துட்டு பெரிய பெரிய முடிவுகள் இல்ல பெரிய ஆக்சுவலா அளவு. என்னன்னாக்க, இது ரெண்டு இந்த இந்த இது வந்து ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு வந்து. லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க சொல்றது ரைட் தான் வந்து. ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டரா தேர்ட் டேர்ம் வந்தப்ப ஹிடின் கேட்ட நேஷனல் மெஜாரிட்டி கிடையாது வந்து. பட் ஹி ஒன் மோர் சீட்ஸ் தென் கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து. அப்புறம் இன்னொரு பார்ட்டி என்டிபின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருக்கு வந்து. அவங்களோட சேர்ந்து ஹி ஹேட் ஏ கோலிஷன். அது கோலிஷன் கிடையாது, அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் ரன்னிங் த கவர்மெண்ட் லாஸ்ட் டைம் வந்து. அதோட அது ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறத பற்றி சொல்கிறேன் அப்புறமா வந்து. ஆஹ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்டின் ட்ரூடோ வரத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஹார்ப்பர்னு ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் வந்து. அவர் வந்தப்ப அவரும் மெஜாரிட்டி வந்து வரல. அவர் வந்து லிபரல் மெஜாரிட்டி வந்திருந்தாங்க வந்து. ஆனால் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்தது வந்து. இது காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு ஒரு ரைடிங்லேயும் அது நாங்கள் வந்து நீங்கள் நம்ம ஊரில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ஆம், எனக்கு அது கூட மறந்து போச்சு இப்போ வந்து. தொகுதி சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து வந்து. ஆ. ஸோ அதுக்கு வந்து இங்கே கனடாவில் வந்து நாங்கள் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து. ஆஹா. இந்த ஒரு ஒரு ரைடிங்லேயும் எந்த பார்ட்டி மெஜாரிட்டி வருதோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க வந்து. அதனால வந்து இப்போ அடிபடுறது என்னன்னாக்க, கன்சர்வேட்டிவ் லிபரல் ரெண்டையும் விட இந்த மூணாவது நாலாவதா இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டி இருக்கு பாருங்க. நீங்க வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு வந்து. அவங்க வந்து மோர் லெஃப்ட் லீனிங் தென் லிபரல்ஸ் அவங்க வந்து. ஓ. ஸோ இதில் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும் என்னன்னாக்கா வந்து, கனடாவில் இருக்கிற எல்லா பார்ட்டியுமே இன்க்ளூடிங் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, கனேடியன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இஸ் மோர் லெஃப்ட் லீனிங் தென் அமெரிக்கன் டெமோக்ராட்ஸ் வந்து. ஓகே. ஸோ இங்கே பேரில் தான் அது என்னன்னாக்கா, தேர் ஆர் சில வேல்யூலாம் இங்கே வந்து சாக்ரசன்ட், ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து தெய்வீகத்தன்மை கொண்ட வேல்யூ வந்து. குறிப்பாக என்னன்னாக்கா பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து. இதில் யாரும் கை வச்சாங்கன்னாக்கா, கை வைக்கிறேன்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வந்து. ஏன்னா பப்ளிக் ஹெல்த் ரெண்டு கேர் இஸ் பேருமே. வெரி. இவங்க சரி, டெமோக்ராட்ஸா இல்ல இவங்க சரி, லிபரல்ஸ் சரி. கன்சர்வேட்டிவ் பட் கன்சர்வேட்டிவ் சப்போர்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கேர் தான் வந்து. என்ன அப்படியா? டிகிரிங்கிறது தான் முக்கியம் அதில் வந்து. எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுவும் இன்க்ரீசிங்லி என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா, இப்போ மோர் அண்ட் மோர் பப்ளிக் ஹெல்த் கேர் தான் வந்துட்டு இருக்கு வந்து. என்ன ஆச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது வந்து மூணாவது பார்ட்டி வந்து மோர் லெஃப்ட் லீனிங் வந்து. அவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் தட் தே புட் இஸ் தட் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் பப்ளிக் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி நேஷ்னல் டென்டல் கேர் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து தே புட் ப்ரெஷர் ஆன் ட்ரூடோ வந்து. ஸோ அதனால வந்து கனடா காட் மோர். ஒன்ஸ் இது வந்து ஜனங்களுக்கு வந்து நல்ல நேஷனலைஸ்டு கேர் வந்துருச்சு அப்படின்னாக்க, தே டோன்ட் வாண்ட் டு கோ பேக் ஆக்சுவலி வந்து. இதே மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த பப்ளிக் எஜுகேஷன்,
இதிலெல்லாம் வந்து யாருமே கை வைக்க முடியாது. இந்த கன்சர்வேட்டிவா இருந்தாலும் சரி, லிபரலா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு வந்து வந்து ஸோ இது வந்து திஸ் வில் பி a டிட்டர்மினிங் ஃபேக்டர் இது வந்து. நான் வந்து when we talk about I mean like இந்த இந்த எலெக்ஷன்ல முக்கியமான ட்ரம்பை தவிர ஆமா, முக்கியமான அந்த காரணம் என்னன்னு. முக்கியமான பிரச்சனைகளுக்குள்ள போயிடலாம். அதாவது கனடான உடனே தோன்றது சுற்றுப்புறச் சூழல். அவங்க எப்பவுமே ஆஹ் ரொம்ப இங்கேயே விட, அதாவது அமெரிக்காவை விட அவங்க இன்னும் கொஞ்சம் பாசமா பாக்குறது. அப்புறம் பொருளாதாரம், அதாவது வேலை வாய்ப்புகள், அது எப்பவுமே ஒரு சிக்கல்ல இருக்கிற விஷயம். அதாவது அமெரிக்காவுக்கும் சரி கனடாவுக்கும் சரி. அதுக்கப்புறமா டாரிஃப், அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் எப்படி பாதிச்சு எக்கனாமி, இத பத்தி எல்லாம் என்ன முக்கியமான பிரச்சனை இந்த இல்ல வாட்டி? இந்த நம்பர் இந்த ஒன் இஷ்யூ. அதாவது இந்த இதில் நம்பர் ஒன் இஷ்யூ அப்படின்னாக்க நான் என்ன சொல்லுவேன்னாக்க 4T அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து 4T. ஓகே. ட்ரம்ப், டாரிஃப், த்ராஷ் டாக்கிங் அண்ட் ட்ரேட். ஓகே. ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க்டு வந்து ஐ மீன் லைக் ஒன்று சொன்னாலே போதும் வந்து பாக்கி எல்லாம் குவாலிஃபைடு வந்து த்ராஷ் டாக்கிங் எல்லாம் ட்ரம்ப் சொன்னாலே சரியாயிடும் வந்து ஸோ தட் இஸ் த மெயின் திங் வந்து ஐ திங்க் ஒரு மாதிரி ஒரு 60 70 to 80% ஆஃப் த ஓட்ஸ் ஆர் கோயிங் டு பி டிட்டர்மைன்ட் பை தட் ஆக்சுவலி வந்து. ஏன்னா அது வந்து இட் அஃபெக்ட்ஸ் கனடா இன் மல்டிபிள் லெவல்ஸ் வந்து அது நடக்காமையே போனால் கூட எதுவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணால் கூட இன்னும் இது வரைக்கும் வந்து அமெரிக்காவில் உள்ளே இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸ் வந்து இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் பேசுறது அப்படின்னு வாயை திறந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய வேற யாரும் அமெரிக்காவில் பெருசாக இதை பற்றி பேசுறதா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெருசாக இருக்கு. அவங்களுக்கு வந்து கனடாவோட பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கல வந்து. ஆனால் அது ஒரு 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 மாதிரி அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்தாங்க அப்படின்னாக்க இங்கே வந்து கனடாவில் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதோட எதிர்விளைவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து. ஸோ this is going to be the determining factor in the election வந்து. ரெண்டாவது என்னன்னாக்க ஆஸ் யூஷுவல் எக்கனாமி, ஜாப், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கும். அது எப்பொழுதுமே ஆன்டி இன்குபன்சிக்கு எதிராக தான் ஒர்க் பண்ணும் வந்து. யார் இருந்தாலும் 3 டேர்முக்கு ஜஸ்டின் ட்ரூடோ இருந்துட்டார் வந்து. இதுக்கு மேலே வந்து இருந்தாக்கா வந்து அந்த ஃபட்டிக் இருக்கும் வந்து நேச்சுரலாக வந்து. இதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அந்த மாதிரி 3 டேர்ம் இருந்தோடனே தே காட் கிக்ட் அவுட் வந்து. ஓகே. ஸோ அதனால வந்து தட் இஸ் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் யா. ஓகே. 3 டேர்ம் இருந்தாங்களா அதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ்ஸ்? ஆமா, ஆமா. பா. ஓகே. ஓகே. ஸோ கண்டினியூ. யா. ஸோ அதுக்கு முன்னாடி லிபரல் ஒரு 3 டேர்ம் இருந்தாங்க வந்து. ஆச்சரியமா இருக்கு. ஸோ இங்க வந்து ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு எதுவும் மாறுறது கிடையாது. ஏன்னா ஒன்று என்னன்னாக்கா தே கிவ் சம் டைம் ஃபார் பீப்புள் டு டூ சம்திங். ஓகே. ஸோ அது இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. டக்கு டக்குன்னு மாறினதா இல்லை வந்து. கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாவே கொஞ்சம் ஒரு 30 40 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு வந்து. அடுத்தது என்னன்னாக்கா இந்த எலெக்ஷன்ல முக்கியமான ஒரு தலையாய பிரச்சனை என்னன்னாக்க ஹவுசிங் வந்து. As an advanced industrialized nation and as some nation that values the public support very much, இங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு வந்து. அதுக்கு எதிராக என்னன்னாக்கா கனடால இருக்கிற சிட்டி எல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு வளர்ந்துருச்சு வந்து. அது டொராண்டோவா இருக்கட்டும், மான்ட்ரியாலா இருக்கட்டும், இல்லாட்டினா வேன்கூவரா வான்கூவர். இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா க்ரோ ஆயிடுச்சு பெருசா வந்து. இன்னொன்று என்னன்னாக்கா அரௌண்ட் 2008ல் வந்து யூஎஸ்ல வந்து இந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இதெல்லாம் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து மார்கேஜ் அந்த ஃபேனிமே, ஃப்ரெடி மேக் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஹவுசிங் மார்க்கெட்லாம் அடிபட்டது. ஆனால் கனடாவில் வந்து ஒரு 30 40 வருஷமா வந்து ஹவுசிங் மார்க்கெட்டு ஒன்றுமே ஆகலை வந்து. வந்து ஹவுசிங் மார்க்கெட்டு பர்டிகுலர்லி இன் பிக் சிட்டிஸ் வேல்யூ கூட தான் போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து. டு த பாயிண்ட் தட் நவ் ஹவுசிங் ஹேஸ் பிகம் வெரி இன்அஃபோர்டபுள் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் வந்து. ஓ. அதனால லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அப்போஸ் டு தட் திஸ் ஸ்டேட் அண்ட் பீப்புள் வாண்ட் சம் சேஞ்ச் இன் தட் அண்ட் லோ காஸ்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு வந்து. எல்லா பார்ட்டியுமே தே ஆர் சேயிங் தட் ஐ மீன் லைக் தே வில் டூ தட். But there is different way I mean like they want to do that. I mean like obviously I mean like conservatives want to give lot of money to builders and then I mean like they want the builders to build the thing, whereas I mean like New Democratic Party wants I mean like public healthcare to be built with government control and I mean rent control and everything built into that அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேரியஸ் டிகிரிஸ் ஐ மீன் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஆனால் ஹவுசிங் இஸ் ஒன் ஆஃப் த கீ இஷ்யூஸ் வந்து. அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னாக்க இந்த பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து தட் இஸ் அனதர் திங் வந்து. பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து லாஸ்ட் டைம் நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக லிபரல் பார்ட்டி ஹேஸ் டு ஃபர்தர் இன்க்ரீஸ் த பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து.
வந்து ஸோ இப்போ என்னன்னாக்க அந்த அதுக்கு ஒத்துக்கிட்ட டென்டல் கேர் எல்லாம் வந்து லிபரல் பார்ட்டியோட பிளாட்ஃபார்மாவே ஆயிடுச்சு இப்போ வந்து. ஓ. அதான் நம்ம கொடுத்துட்டோமே இது ரெண்டுமே வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்து. ஸோ தெர் இஸ் மோர் அண்ட் மோர் பப்ளிக் ஹெல்த் கேர் கெட்டிங் ஆடட் டு திஸ் எக்ஸப்ட் the conservative party as usual want to privatize the healthcare and bring American style thing and investment bankers in healthcare and all those things. And obviously I mean like there is some backlash in that. I mean அவங்களுடைய criticism என்னன்னாக்க பப்ளிக் ஹெல்த் கேர்னாக்க உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்லோவாக நடக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த அதர் சைட் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாக்க டெஸ்பைட் ஸ்பெண்டிங் ஐ மீன் லைக் வே மோர் தென் எனி அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ், அமெரிக்காவில் வந்து the life expectancy is not any better than anywhere else in the world actually life expectancy is one of the worst in America among the advanced countries வந்து. இங்க வந்து ஓவரால் லைஃப் ஐ மீன் அங்கே பணம் இருக்கிறவங்களுக்கு தே கேட் ஐ மீன் லைக் ஃபோன் பண்ணோன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போகலாம் வந்து. இங்கே அப்படி கிடையாது வந்து, அக்ராஸ் த போர்டு எவ்ரிபடி கெட்ஸ் யூனிஃபார்ம் ஹெல்த் கேர். ஸோ ஓவரால் ஹெல்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஹையர் தென் அமெரிக்கா இங்கே வந்து. ஓகே. ஈவன் தான் எல்லாருக்குமே வந்து வெளியிலேருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி வெளியிலேருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வந்து. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அதர் திங் என்னன்னாக்க நீங்கள் சொன்னது climate சேஞ்ச் பீயிங் எ நேஷன் தட் வேல்யூஸ் தி என்ன சொல்றது சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ மீன் லைக் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். இங்கே வந்து climate சேஞ்சுக்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்கு வந்து வந்து ஆனால் என்னன்னாக்க லாஸ்ட்டு இதில் வந்து ட்ரூடோ கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னாக்கா கார்பன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க கார்பனுக்கு வந்து அது கேஸ் கேஸ் பம்பு வந்து இப்போ கேஸ் பம்பில் வந்து டாக்ஸ் பண்ணி அதில் ஒரு பார்ட்டை வந்து தே வேர் கிவிங் டு பீப்புள் பேஸ்ட் ஆன் த இன்கம் பேக் டு தம் ஆக்சுவலி வந்து. So basically, I mean, like people who are using more gas, I mean, like were forced to ஆஃப்செட். buy more, and other people were getting money back. If நான் வந்து ஆஃப்செட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னாக்க ஐ வாஸ் கெட்டிங் மணி ஆக்சுவலி வந்து. ஆஹா. So இந்த மாதிரி இருந்தது. ஆனா இது வந்து திஸ் ஸ்டார்டட் பேக் ஃபயரிங். அது வந்து அது ஓ. எல்லாரும் வந்து கேஸோட விலை கூட போச்சு, கேஸோட விலை யா கூட யா போச்சு அப்படின்னு யா சொல்லிட்டு அது ஒன்று தான் வெளியில தெரியுதே ஒழிய வந்து இது அதை தே டின் இம்ப்ளிமெண்ட் இட் ப்ராப்பர்லி அது வந்து. யா. So adu that is one of the criticism based on which the Conservative Party started coming up actually வந்து. So அது அதனால என்ன ஆச்சுனாக்க climate change amidst all this Trump noise and everything has gone really very low on agenda அதுல வந்து. ஸோ தட் இஸ் த மெயின் திங் வந்து மெயின் அது என்னன்னாக்க இந்த பிளாட்ஃபார்ம் என்ன வந்து வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் தி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் அமெரிக்கன் பார்டர்லேருந்து. இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னாக்க கனடாவில் வந்து மொத்தமாக 342 ரைடிங்ஸ் இருக்கு வந்து ஆ. ஃபெடரல் ரைடிங்ஸ் வந்து. அதனால வந்து 172 whoever gets I mean like will get the majority and they get to form the government வந்து. இதில் என்னன்னாக்க நான் இருக்கிற மாநிலம் இந்த டொராண்டோ ஆட்டோவாலாம் இருக்கிறது ஆன்டரியோ வந்து இஸ் த லார்ஜஸ்ட் ஐ மீன் நாட் பை ஏரியா பை பாப்புலேஷன் வந்து. அண்ட் ரைடிங்ஸ் ஆர் டிவைடட் பை பாப்புலேஷன். தே ஆல்வேஸ் ரீஅரேஞ்ச் த திங்ஸ் ஐ மீன் லைக் அக்கார்டிங் டு தி பாப்புலேஷன் வந்து. இந்த வருஷம் ஒரு 4 ரைடிங் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதில் வந்து அன்டேரியோவில் வந்து 121 ரைடிங்ஸ் இருக்கு வந்து. அப்புறம் அப்பா. எங்களுக்கு பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் கியூபெக். ஸ்பீக்கிங் மாநிலம் quebecல வந்து 78 இருக்கு. ஸோ இது ம். ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 190 சம்திங் வந்துடும் வந்து. ஸோ யூ ஆல்ரெடி பாஸ் த மெஜாரிட்டி ஹியர் ஆக்சுவலி 172 இருந்தால் மெஜாரிட்டி வந்து. அன்டெரியோ கியூபெக் ரெண்டு மாநிலமும் ஜெயிச்சா போதும், மற்ற மாநிலம் மற்ற இதெல்லாம் கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ம். என்னன்னாக்க ஒரே ஒரு செக் என்னன்னாக்க கியூபெக்ல எப்பயுமே தெர் இஸ் எ கியூபெக் பார்ட்டி வந்து மைனாரிட்டி பார்ட்டி ஒன்று இருக்கு, பிளாக் குவெபெக்வான்னு ஒன்று இருக்கு வந்து. அவங்க வந்து தே ஒரிஜினலி வாண்டட் டு செசீட் ஃப்ரம் கனடா அண்ட் ஃபார்ம் தேர் ஓன் கவர்மெண்ட். சுதந்திர குபெக் தனி நாடு. ஆ இப்போ என்னன்னாக்கா ஒரு மாதிரி அதோட இதெல்லாம் குறைஞ்சு போய் கனடாவோட சேர்ந்து இருக்கிறதுலே இருக்கிற நன்மைகள்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்து கொஞ்சம் தெர் இஸ் நாட் so much சப்போர்ட். பட் ஸ்டில் தட் பார்ட்டி கெட்ஸ் டு டாமினேட் த எலெக்ஷன்ஸ் போத் ப்ரொவின்ஷியலி அண்ட் ஃபெடரல்லி. என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த பார்ட்டி தான் வந்து சண்டை போட்டு கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி கொடுக்கும், ஹெல்த் கேருக்கோ இல்லை இதுக்கோ ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கோ வந்து நாங்கள் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டு மிரட்டி வாங்கிட்டு இருப்பாங்க வந்து.
ஸோ அதனால வந்து அந்த பார்ட்டி சப்போர்ட் இருக்கும். அதனால வந்து எப்பயுமே வந்து இந்த பிளாக் கியூபெக்வா தான் கியூபெக்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால அன்டரியோ கியூபெக் ரெண்டும் சேர்த்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் வந்து. சரி. ஸோ அதுக்கு அடுத்தபடியா என்னன்னாக்க பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து ஒரு 42 ரைடிங்கும் இன்னும் இருக்கு வந்து. ஸோ அது கூட்டினீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி 80% அன்டாரியோவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவும் சேர்த்தீங்கன்னாக்க ஒரு 80% வந்துடும் வந்து. ம். பட் ட்ரெடிஷ்னலி பிரிட்டிஷ் கொலம்பியா இஸ் மோர் லெஃப்ட் லீனிங். அவங்க என்டிபி சப்போர்ட் அவங்க அவங்க இருப்பாங்க வந்து எப்பயுமே வந்து. ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சு மற்ற இடத்துலலாம் என்ன வருமோ அதெல்லாம் தான் சேர்ந்து தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம். அதனால தான் வந்து இப்போ எப்படின்னாக்கா யாராலையும் மெஜாரிட்டி வர முடியாமல் இருக்கு வந்து. லாஸ்ட் டைம் ட்ரூடோ மெஜாரிட்டி வர முடியாமல் இருந்ததுக்கு அது ஒரு காரணம் வந்து. எங்கேயுமே Yeah. வந்து மொத்தமாக பிடிக்கிறது கஷ்டம் வந்து. இதுல இந்த நியூ டெமோக் என்டிபி சிங் வந்துட்டு உள்ள இருந்து எந்த நம்ம ஊர்ல கேக்குற மாதிரி எனக்கு இந்த துறையை கொடு, எனக்கு பொருளாதாரம் கொடு, எனக்கு இ- சுகாதாரத்துறை கொடு, அந்த மாதிரி இ- எல்லாம் அவங்க பேரம் பேசலையா? இல்ல இல்ல நம்ம அந்த மாதிரி பண்ணல. சன் டிவி அதாவது என்னன்னாக்க மாறன். அது அந்த மாதிரி பண்ணாக்க ஒரு மாதிரி வந்து இவங்க வெளியில இருந்து மிரட்டி வாங்குறது இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க வந்து. ஓகே, உள்ள இருந்து போனீங்கன்னாக்க தென் அவங்க பண்ற தப்புக்கு நீங்களும் பார்ட் ஆயிடுவீங்கல்ல நீங்க வந்து. ம். அந்த இது மாதிரி நான் ஒரு இது ஆன்டி. இருந்தது. ஆனா ஆமா. ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னாக்க அவங்க பண்ணதுக்கெல்லாம் வந்து தே டிட் டேக் ப்ராப்பர் கிரெடிட் அவங்க. Yeah. ஆக்சுவலி ஜக்மீத் சிங் இஸ் நாட் எ வெரி வெரி பவர்ஃபுல் லீடர் வந்து. அப்படியா? ஸோ அதை வந்து எல்லாம் இப்போ கேட்டு வாங்கினாங்களே ஒழிய அந்த கேட்டு எங்களால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போகல அது வந்து. அதனால அவரும் ஆனா மூன்றாவது முறையா போட்டியிடுறாரு இல்லையா? ஆமாம்மா அது அவருக்கு இருக்கும் பர்சனலி ஒரு மாதிரி அவருக்கு சப்போர்ட் இருக்கும் வந்து. ஓகே. ஸோ பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்த எலெக்ஷன் எல்லாரும் லார்ஜ் பை அண்ட் லார்ஜ் வந்து இப்போ என்ன போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க அப்படியே ஒட்டுமொத்தமாக எங்கேயாவது போயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இந்த தடவை வந்து. எந்த ஓகே. பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? அது முதல்ல வந்து என்னன்னாக்க போலிங் எல்லாம் வந்து அதாவது மார்ச் மிட் மார்ச் வரைக்கும் ஏர்லி மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கன்சர்வேட்டிவ்ஸ் வேர் லீடிங் தி இது அவங்களுக்கு வந்து 45% என்னவோ போலிங் இருந்தது. இவங்களுக்கு வந்து 20% தான் இருந்தது வந்து. ஸோ ட்ரூடோ இருந்தபோது. லிபரலுக்கு வந்து. ஸோ அதனால வந்து கன்சர்வேட்டிவ் வில் ஜஸ்ட் ஸ்வீப் அவுட் த ஹோல் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் வந்து என்னன்னாக்கா மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பன். ஒன் இஸ் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா இங்கே ஒரு ட்ரம்ப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வந்து. ஸோ அது ஒன்று வந்து. இன்னொன்று என்னன்னாக்கா இந்த லிபரல் பார்ட்டிலேருந்து ட்ரூடோ வாஸ் ஃபோர்ஸ் டு ஸ்டெப் டவுன் வந்து. உள்ளுக்குள்ளேருந்தே வந்து தே ஃபோர்ஸ் டு ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுன் ஆகி ஒரு மாதிரி ஒரு வேக்கம் வர சமயத்துக்கு எங்கேருந்தோ வெளியிலேருந்து மார்க் ஆர்னி அப்படின்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்தார் வந்து. அவர் என்னன்னாக்க ஹீஸ் நாட் அ கரியர் பாலிட்டிஷியன் கிடையாது அவர் வந்து. அவர் வந்து ஹீஸ் அ பியூரோக்ராட். அந்த காலத்தில் வந்து 2008 வாக்கில் ஹி வாஸ் ஆக்சுவலி பேங்க் ஆஃப் கனடாவோட கவர்னராக இருந்தார் வந்து. ஆம், அது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டோட இருந்தப்ப அந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கவர்னர் அவர் வந்து. வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த சமயத்தில் தான் வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் வந்தது இல்லையா வந்து. அப்போ வந்து கனடா இஸ் ஒன்லி ஒன் கண்ட்ரி தட் வாஸ் நாட் அஃபெக்டட் பை ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து. யா. ஏன்னா இங்கே உண்மைதான். ரெகுலேஷன்ஸ் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப பேராசைப்படலை யாரும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப அழிவும் ரொம்ப மோசமா இல்லை அப்போ அந்த சமயத்தில். அது கார்னி வாஸ் ஏபிள் டு ஸ்டீர் இட் ப்ராப்பர்லி வந்து. யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ வந்து. ஹீ டிட் மேனேஜ் இட் வெரி வெல் வந்து. அதுக்கு ரிவார்டாக என்னன்னாக்க இந்த இது முடிஞ்ச உடனே ஆக்சுவலாக என்னன்னாக்கா அந்த இது அவருடைய டேர்ம் இங்கே முடிஞ்ச உடனே கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் கேட்டாங்க வந்து நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஹி டின் வாண்ட் டு ஜாயின் இன் தட் டைம் வந்து. நான் வந்து இது மாதிரி பியூரோக்ராட்டாக இருந்துட்டு டேரெக்டாக இப்போ வந்து போகிறது சரியில்லை அப்படின்ட்டாங்க அவர்கிட்ட வந்து. உடனே அடுத்த தடவை லிபரல் பார்ட்டியில் கேட்டாங்க வந்து நீங்கள் வந்து ஐ மீன் டு யூ வாண்ட் டு கண்டெஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் அப்படின்னு. அப்போ வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டெஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் அப்படின்ட்டார் அவர் வந்து. ஸோ இந்த சமயத்தில் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் தே ஆஃபர்ட் இம் தி கவர்னர் பொசிஷன் வந்து. பிகாஸ் பிரிட்டிஷ் எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது வந்து. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 8 வருஷம் ஹீ ஸ்டேட் தி பிரிட்டிஷ் எக்கானமி இன்க்ளூடிங் ஆக்சுவலி லைக் இந்த பிரெக்சிட் எல்லாம் வந்தப்போ ஒரு மாதிரி நின்று சமாளித்து அதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து இவர் தான் வந்து. ஹி காட் அது லாட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம முடிகிற தருணத்துக்கு வந்துட்டோம். நீங்க என்னமோ அவர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட்
பிரெக்சிட்ல வந்துட்டு அது வந்து ஒரு வலதுசாரிங்கிற மாதிரி நான் பாக்குறேன், இல்ல கன்சர்வேட்டிவ்ஸ்ங்கிற மாதிரி பாக்குறேன். அங்க பிரெக்சிட் பண்ணவர் இங்க வந்துட்டு இல்ல இல்ல, இவர் பண்ணல. இவர் பண்ணல. ஆனா இவர் உதவி வந்து இருக்காரு இல்லையா? அதாவது அதோட இல்ல, அதோட எஃபெக்டை வந்து இவர் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணாரு அவர் வந்து. ஈம்பியுமா இருந்திருக்காருயா. யா யா அவரை யா யா. சரி, அதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா போவோம். பட் இப்ப முடியிற சமயத்துல அவசரமா ஒரு ரெண்டு கேள்விகள். ஒரே இந்த ரெண்டு தலைமை வேட்பாளர் பியர் கிட்டயோ கார்னி கிட்டயோ நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தா என்ன கேள்வி கேட்பீங்க? விடை அவங்க சொல்லட்டும், என்ன கேள்வி கேட்பீங்க? நான் கேட்குற கேள்வி இல்லை, இந்த ஹோல் கனடா என்ன கேள்வி கேட்குது அப்படின்னாக்க, அந்த முட்டாளை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு. இல்ல, இது திஸ் இஸ் ட்ரூ. ஐ மீன் லைக் ஆஸ் பேட் as இட் சவுண்ட்ஸ், திஸ் இஸ் த கனடியன் சென்டிமெண்ட் நவ் ஆக்சுவலி வந்து. பிகாஸ் அவனுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு ரேஷனல், எந்த ரேஷனலுக்குள்ளேயும் ஹி இஸ் நாட் கம்மிங் இன். ஓகே, ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் ஹிம் அப்படிங்கிறது தான் வந்து. அண்ட் தேவ் பீன் டாக்கிங். யா. அப்புறம் மொத்த தேர்தல்ல ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப அஹ், ஈர்த்தது இல்ல வித்தியாசமா இருந்தது அப்படின்னு அதை சொல்லுவீங்க? ஒரு ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, வழக்கம் போல். அதான் இன்னும் எனக்கு எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, இவ்வளவு அது இன்ஃபர்மேஷன் ஃப்ளட் ஆகி ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கிற உலகத்தில், கனடா வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜ் பண்ணி எலெக்ஷன் நடத்துது வந்து. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வந்து நாய்ஸை குறைச்சி, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து டெஃபினெட்லி ஐ மீன் லைக் இஸ் ஆன் த பாசிட்டிவ் சைடு. இங்கே வந்து தெர் இஸ் மோர் சிக்னல் தென் நாய்ஸ் ஹியர் ஆக்சுவலி வந்து. தட் ஸ்டில் சர்ப்ரைசஸ் மீ பிகாஸ் ஐ மீன் லைக் எனிவேர் எல்ஸ் இந்த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெர் இஸ் எனார்மஸ் நாய்ஸ். அதுலேருந்து நீங்கள் சிக்னல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து. இங்கே வந்து நூத்துக்கு நூறு உண்மை. ம். நூத்துக்கு நூறு உண்மை. ஸோ தட் இஸ். அமெரிக்கால அதுவும் நான் பாக்குற எல்லா தேர்தலுமே இல்ல அமெரிக்கான்னு அது இல்ல, இந்தியாவை விட எங்கேயுமே. மோசமா இருக்கு. ம். எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ அந்த தட் இஸ் த ஒன்லி ஹோப். ஐ மீன் தட் இஸ் த ஒன்லி பிக் திங். ஐ மீன் லைக் பீயிங் நைஸ். ஐ மீன் லைக் டு பி இன் கனடா. ஐ மீன் லைக் இன் திஸ் டைம். அது இன்னொன்று என்னன்னாக்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுதுங்கிறது எனக்கு புரியல எனக்கு வந்து. சொசைட்டி இஸ் somehow ஐ மீன் லைக் வேல்யூயிங் திங்ஸ் இன் த ஓல்ட் ஃபேஷன் வே. அண்ட் இந்த டிபேட்டு, இந்த இது வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்கறது, இதெல்லாம் பற்றி தட்ஸ் அ பிக் டீல் ஆக்சுவலி வந்து. நிச்சயமா Yeah. நிச்சயமா மக்கள் ஆட்சிங்கிறோம், ஜனநாயகம்ங்கிறோம், குடியாட்சிங்கிறோம். அதுக்கு உதாரணமா கனடா இருக்கு. கனடால தேர்தல் இன்னைக்கு நடக்குது. நம்ம முடிவுகளை பத்தி விரிவாக நாளைக்கோ நாளைக்கு அடுத்தோ நம்ம இதே மாதிரி அலசுவோம். உங்களுக்கு அப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்னாப் ஷாட் என்னன்னாக்கா, இப்போதைக்கு இல்ல, வந்து. நம்ம சொல்லும் போது எப்பவுமே மாறிடும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்துட்டு இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. இன்னும் ஓகே. நம்மளுக்கு சரியா தெரியாது எப்போ இந்த வீடியோ வேற யூடியூப்ல போக போறதுன்னு தெரியாது. வாசகர்கள், பார்வையாளர்கள் காத்திருக்கவும். வெங்கட் அரைத்தவுடன் உடனடியாக வந்து ரொம்ப வழக்கம் போல ஆழமாகவும் விரிவாகவும் பேசியதற்கு நன்றி. நன்றி பாலா. ஓகே, பார்க்கலாம். வணக்கம்.